மக்களே, நம்ம சேனலோட மானிட்டேஷன் எடுத்ததுக்கப்புறம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி வந்து லாகின் பண்ணி செக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் சேனலில் அந்த மானிட்டேஷன் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு ஆட்சன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினாலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட ஆட்சன்ஸ் பேஜுக்கு போகும். இருந்தாலும் நீங்கள் அப்படி செக் பண்ணுறதை விட உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு யூடியூப் சேனலுடைய சேம் ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்ட்லேயே லிங்க் பண்ணியிருந்தாலும் சரி, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஐடி வேறுனா இருக்கும், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்தீங்கன்னா வேறு ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேறு வேறையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி செக் பண்ண பழகிக்குவாங்க. அப்போ தான் அடுத்து நம்ம ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், அந்த நம்ம பேமெண்ட் எல்லாம் செக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக லாகின் பண்ணி செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி லாகின் பண்ணி நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து உங்களுடைய கூகுள் ப்ரௌசர் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் அல்லது கூகுள். ஓகேங்களா? ஸோ க்ரோம் பெஸ்ட்டாக இருக்கும். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே லிங்க் வரும் பாருங்கள், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோடைய ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோடைய ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். சில பேர் புதுசாக ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே ஷோ ஆகலை அப்படின்ற மாதிரி இது பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இந்த மாதிரிலாம் வரும். நம்மளுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு யூடியூப்பில் வரக்கூடிய ஏர்னிங்ஸை வந்து ஷோ பண்ணுற இடம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூபோட ஏர்னிங் ஷோ ஆகிற இடம். ஓகேங்களா? அந்த மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்ட்டு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான ஆட்சன்ஸை தனியாக லாகின் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் பாருங்கள், பேமெண்ட் இன்ஃபோலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி யூஎஸ் டேக்ஸ் சப்மிட் பண்ணணும், இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் மானிட்டேஷன் பண்ணியிருக்கீங்க, ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி தனியாக ஒரு இதில் வந்து ஆட்சன்ஸ் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி செக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஐடியெல்லாம் லாகின்ல தான் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்கன்னா ஆப்ஷனில் காட்டும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஜிமெயில் ஐடி கொடுங்க, அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனோட வெரிஃபிகேஷன் கேட்கும். ஆமாம், நான் தான் லாகின் பண்ணுறேன்ற மாதிரி வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்படி தான் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து உங்கள் யூடியூப் சேனல் லிங்க் பண்ணிக்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து செப்பரேட்டாக லாகின் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் எடுத்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆட் ஆச்சு அப்படின்னா அது செக் பண்ணிக்கிறதுக்கெலாம் செப்பரேட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லாட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அடுத்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா?